வெல்கம் டு நிலாஸ் கிச்சன். நான் இப்போ இஞ்சி ஊறுகாய் பண்ண போகிறேன். இஞ்சி 200 கிராம், மிளகாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன், வெல்லம் கொஞ்சம், புளி எலுமிச்சம்பழ அளவு, ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு, ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் வறுத்துட்டு பொடி பண்ணியிருக்கேன். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இஞ்சி கட் பண்ணிக்கிட்டேன். இதை வதக்கி எடுத்துக்கிறேன். இஞ்சியை வதக்கிக்கலாம். நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். காரம் நெதி அடங்கிடும். அப்போ தான் காரமெல்லாம் அடங்கிடும். நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டோம்னா இஞ்சி நல்லா வதக்கியாச்சு. இதை எடுத்துக்கலாம். அடுத்து புளி வதக்கிக்கிறேன். புளியை நல்லா வதக்கிக்கிட்டு புளியையும் இஞ்சியையும் நான் மிக்சியில் அரைச்சிட்டு வதக்கிக்கிறேன். அவ்வளோதான். அதை எடுத்துட்டு அரைச்சிட்டு காமிக்கிறேன். அரைச்சாச்சு. இஞ்சியும் புளியும் தண்ணி ஊற்றாமல் அரைச்சிருக்கேன். இப்போ நான் இதை வதக்கிக்கிறேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு தம்பூரம் போட்டுக்கிறேன். நல்லா சட சடன்னு வெடித்து முடிக்கிட்டோம். பெருங்காயத்தூள் போட்டுக்கிறேன். கருவேப்பிலை போட்டுக்கிறேன். அடுப்பை சிம்மில் வச்சுக்குவோம். இப்போ டக்குன்னு இந்த மிளகாத்தூள் போட்டு அடுத்த செகண்டு நான் இஞ்சி போட்டுக்கிறேன். அரைச்ச இஞ்சியை போட்டுக்கிறேன். கருகிரும், அதனால் அவ்வளோதான். இதை நல்லா சுருளை கிளறிக்கிறேன். இஞ்சி புளியில் தண்ணியே ஊற்றாமல் அரைச்சிருக்கேன். மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். உப்பு போட்டுக்கிறேன். புளி போட்டுக்கிறனால உப்பு கொஞ்சம் கூட போட்டிருக்கோம். அவ்வளோதான். இது நல்லா சுருளை கிளறிக்கிறேன். வெல்லம் போட்டுக்கிறேன். அவ்வளோதாங்க. இதை நல்லா கிண்டிட்டு காமிக்கிறேன். உங்களுக்கு சுருளை கிண்டிட்டு காமிக்கிறேன். சூப்பராக தயாராகிடுச்சுங்க இஞ்சி ஊறுகாய். பாருங்கள், எண்ணெய் வெளியில் வருது பாருங்கள். நல்லா சுருளை கிளறியாச்சு. வெல்லம் போட்டாச்சு. இப்போ இதை நம்ம எடுத்து வச்சிடலாம். அந்த எண்ணெய் கக்குக்கிட்டு வரும்போது நம்ம ரெடி ஆயிடுச்சுன்னு இப்போ நம்ம எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதாங்க. எம்மியான இஞ்சி ஊறுகாய் ரெடியாக இருக்குது. சூப்பராக இருக்கும். இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.